நாம ஒரு ஆளை கொண்டு போய் அடக்கிறோம். அடக்க போகும்போது எல்லாரும் போயிட்டு எல்லாரும் திரும்பி வருவோம். இப்படி திரும்பி வருகின்ற பொழுது அடக்கம் செய்யப்பட்டவர் அவருடைய காதில் விழக்கூடியது ஒரே ஒரு சப்தம் மட்டும்தான். என்ன சப்தம்? திரும்பி போகும்போது செருப்பின் ஓசை மட்டும்தான் கேட்கும். கர்ஆனி ஆலிஹிம். ரசூலுல்லாஹ் ஏன் குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை தேர்ந்தெடுத்து இதை கேட்பாங்க அப்படின்னு ஏன் சொல்லணும்? அது மட்டும்தான். நீங்க என்ன பேசினாலும் கேட்காது. அடக்கி முடிச்சதற்கு பின்னாடி அங்க ஒரு பாத்தியா ஓதுவிய, தல்கீன் ஓதுவிய. அது என்ன? இப்பொழுது 2 வானவர்கள் வருவார்கள். அந்த வானவர்கள் உங்களிடத்திலே மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்பார்கள். ஃபகூலு அல்லாஹ், அல்லாஹ் என்று நீ சொல்லு. வெளியில இருந்து. இதுதான் தல்கீன். அடக்கம் செய்யப்பட்ட ஆட்களுக்கு வெளியில இருந்து காப்பி அடிச்சு கொடுப்பாங்க, பிட் அடிச்சு கொடுக்கிற மாதிரி. இதையாவது கேட்குமா? ஹதீஸ்ல இல்ல. இந்த தல்கீன் என்பது மார்க்கத்தில் இல்ல. நீங்க செய்றீங்க. இதுவாது கேட்குமா? கேட்கும்னா அந்த ஹதீஸ்ல இருக்கா? எதுக்காண்டி ரசூலுல்லாஹ் இதை சொல்றாங்க? நீ இந்த உலகத்துல இருக்கும்போது இறைவனை மறந்து மறுமையை மறந்து எவ்வளவு ஆட்டம் போட்ட. இப்ப எங்க வந்திருக்கிற? என் இடத்துக்கு வந்துட்ட. உன் கூட இருந்தவங்க, உன் நண்பர்கள், உன்னுடைய மனைவி, உன்னுடைய பிள்ளை, உன் தகப்பன், உன் அண்ணன், உன் தம்பி, உன்னுடைய குடும்பம் எல்லாரும் போயிட்டாங்க, திரும்பி போயிட்டாங்க. உன்னை அடக்கிட்டு இங்க யாருமே இல்ல. தனிமையில உன்னை விட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்களா? அதுக்கு தான் ஒரு ஆள் செருப்பு போடாம அவர் போயிட்டாருன்னு வைங்களேன், அந்த ஓசையாவது கேட்குமா? அதனாலதான் ரசூலுல்லாஹ் கர்ஆனி ஆலிஹிம்ங்கறாங்க. செருப்பின் ஓசை மட்டும்தான் கேட்கும்.